ரமேஷ், நாள் 95 எதுக்கு எடுத்தாலும் உன்கிட்ட யோசனை கேட்பேன் பாத்தியா? உன் யோசனை இல்லாம இப்ப நான் என்னென்ன செய்ய போறேன் பாரு. காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு வந்துட்டான். நான் என்ன காக்க வைக்கணும்னு நினைச்சா நீ என்ன காக்க வைக்கிறியா? என்ன துள்ளரிக்குதா? என் மல்கோவா மாம்பழம் உன் கண்ணத்தை அப்படியே கடிச்சே. அம்மா கேட்கறாங்க, சொல்லு. கொருப்பட்டு கோயில் தெரியுமா? அது நான் தான். இங்க ஏன் வந்தேன்? ஏண்டா வந்த? மச்சாவோட பக்கத்துல இருக்குது, பாத்துட்டு போலான்னு வந்தேன். ராவில ஊடு தெரியல, இங்க போன்ட்டேன். நீங்க என்னங்க நீங்க இவனை கேள்வி கேட்டுக்கிட்டு? அவன் முடிக்கிற முடிய பார்த்தா தெரியல இவன் திருடங்க. தங்கச்சி என்ன மன்னிச்சு, நான் மக்கா மாதிரி எடுத்து விடுறா. அஞ்சப்படுறேன் தங்கச்சி, என்ன மன்னிச்சு, நான் மக்கா மாதிரி. ஐயோ, ஐயோ, நான் இங்க வந்தது மாமா தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப இவனை என்ன செய்யறது? மாமா சத்தம் கேட்டு இங்க வரத்துக்குள்ள இவனை அனுப்பிச்சிடுங்க. உன்னை மன்னிச்சு அனுப்பிச்சறேன். நீ மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடணும். என்ன என்னடா நீ கூப்பிட்டா நான் வந்தேன். திடீர்னு போசன எப்படி போட்டு வெறும் கையோட? தங்கச்சம்மா சொன்ன மாதிரி எங்க மாமனார் வந்துட்டு போறாரு. தங்கச்சம்மா உன் வயல திட்டாதம்மா, நான் அக்கா மாதிரி. என்னங்க இவன் நம்ம நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஏதாவது கொடுத்து முதல்ல அனுப்பிச்சு வைங்க. இவனை 2 ரூபாய் கொடுத்துறேன். மரியாதையா வந்த வழி தெரியாம போயிடணும் தெரியுமா? நானே என்ன 2 ரூபாய் கொடுக்குறிய? விலைவாசியில என்ன ஏறி போய்க்குது? 5 ரூபாய் போட்டு கொடு. இவனுக்கு வேணா உங்களுக்கு வேணாம். ஒரு 3 ரூபாய் கொடுத்து தொலைங்க இவனை. தொலைய இந்த பாக்கி 2 ரூபாய் சில்லறை கொடு. நீனா நான் தொழில் மேல கிளம்பும்போது சில்லறை பாக்கெட்ல போடுதல. நீ நம்பி கொடு, நான் மாத்தி பண்ணாடுறேன். போய் கொடுத்து. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது மூளை நல்ல உடப்பேன் ஏதாவது இருக்கா? இவன் திரும்பி வர வரணுமா? நீ திரும்பி வராத, அந்த பணத்தை வச்சுக்க. வந்தபடியே திரும்பி மரியாதையா போயிடணும். இனிமே இந்த தப்பு தண்டால பண்ணக்கூடாது. உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமேட்டு நான் ஓய்ல நடந்துக்கிறேன். தங்கச்சி மச்சான் 2 பேரும் புள்ள விட்டு பத்துட்டு தமாஷா இருக்கு. நான் வரேன். காத்து அது உங்ககிட்ட என்ன சொல்லுது? ரூமுக்கு போய் பிளாங்கெட்டை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு உங்களை தூங்க சொல்லு. இத பாருங்க, நாம 2 பேரும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது என்ன வாட்டி எடுக்குதுங்க. ஐயோ, இந்த பிரிவுக்கு ஒரு முடிவை சொல்லக்கூடாதா? எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தோசையா சுட்டு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு நல்லா தின்னுட்டு இவளுக்கு புருஷன் மேலே பிரிய நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். அவங்களுக்கு தோசையை சுட்டு கொடுக்காம என் ஆசையா சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்றபடி கேளு. சமையல்ல நல்ல உப்பையும் காரத்தையும் நிறைய அள்ளி போட்டு எங்க அப்பா நல்லா தின்னுட்டு சும்மா அங்க பார்க்கும்போது மூஞ்சிய குரு 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 குருன்னு வச்சுக்க. அடிக்கடி புசு 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 புசுன்னு பெருமூச்சு விடு. மெத்தைய பார்த்து கண்ண கசக்கு, மெத்தைய பார்த்து கண்ண கசக்கு. அப்பதான் பொண்ணு பையனுக்காக ஏங்குது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை மெத்தனையில கொண்டாந்து விடுவாங்க. அம்பே
ஏன்னா குசுறேன். அறிவுட்டவனே ஏன்டா வழிய வரைக்கிற? பக்கத்து வீட்டுல யாரோ திருவிழா பிடிச்சிட்டாங்க, போய் பார்த்து வந்துடுறேன். பக்கத்து வீட்டுக்காரன் நாசமா போற நமக்கு என்னப்பா? இது மார்கழி மாசம், பனி உங்க உடம்பு போச்சுக்காது. வந்தா குண்டா இது ஆடி மாசம். நான் பார்த்து வரேன். அதாவது ரட்சகா, அன்னைக்கு ஆளுகிட்ட இருந்து முதலையை காப்பாத்திக்காமே, இன்னைக்கு அப்பா கண்ட இருந்து தேவியை மறைச்சிடு. உனக்கு எனக்கு சேலஞ்ச். இன்னைக்கு தான் ஒரு சக்தியை நான் டெஸ்ட் பண்ண போறேன். கடவுளே சாராயினா பிடிச்சீங்களா? 4 போடு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விடுங்க. திருட்டு பசங்க. என்னடா அது நின்றுட்டே தூக்கம்? பயமா இருந்துச்சுன்னா கதவை சாத்திக்கிட்டு தூங்க. இப்படி இது பொஞ்சாதி எங்க? கடவுளை எங்க மறைச்சு வச்சேன்? நீ பழைய மேஜிக் காரனாச்சே, எப்படியோ மறைச்சு வச்சிருப்ப நீ. பொறுத்து தேவி, 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 எல்லா இடத்தையும் தேடி பார்த்தியா? பாத்ரூம் திரும்பல? எல்லாரும் தேடி பார்த்தாங்க, காணுங்க. தேவி, 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 தேவி. என்னடி போலாது? நாளைக்கு கிருத்தியாச்சே, விடியறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கோயில் போயிட்டு காப்பு போட வேண்டாம், அதாங்க போயிட்டு வருது. அறிவு கட்ட முண்டா முண்டா. ராத்திரி 11:30 மணி ஆகுது, விடியறதுக்கு வந்து குளிக்கிறாள். என்ன வளர்ற? வாழ வேண்டிய பொண்ணு காலகாலத்துல வாழ வச்ச தானே. ஒண்ணு சொன்னாலாவது புரியணும், இல்ல தனக்காவது தெரியணும். ரெண்டும் இல்ல. சாம்பார், சாம்பார், சாம்பார். உப்பு உப்பு உப்பு. ஏன் உப்பு அதிகம்? வெறுப்பு தான். யார் சமையல்? ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல. நீ அழாதம்மா, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். தின்றா, உனக்கு சொரணை வரும். காரம் 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 காரம். பரதேசி, பச்சை மிளகா போடுறேன். சத்தியமா நான் சமைக்கல தம்பி. சமைக்க தெரிஞ்சா சமைக்கணும், இல்லாட்டி போனா வீட்டுக்கு ஓடணும். நீ அழாதம்மா. என்னடா நீ ஹோட்டல தூக்க விட்டு போய் அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? தின்னா தின்னு எழுச்சு போ. என்ன பெருமிச்சு? ஏக்கம். என்ன ஏக்கம்? என்ன குறைச்சல? கல்யாணம் ஆகி புதுசா வந்த பொண்ண அடிக்கடி தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இங்க என்னடான்னா ஜென்ம தண்டனை கைதி மாதிரி. ஆமாங்க, பாவம் பிள்ளைக்கு அம்மாவை பாக்கணும்னு ஏக்கமா இருக்கும். நீ அழுவாரம்மா, அது வந்து எவ்வளவு நாளாச்சுங்க. அதுவும் சரிதான். சரவணா, அப்பா உன் ஒய்ஃப ஊருக்கு அனுப்பணும். தனியா அனுப்ப முடியாது இல்லையா? நானும் போறேன். நீ போண்டா. நீ என்ன செய்யற? கை கழுவிட்டு மேல போய் படி. நான் அவனுக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன்.
நாள் என் சம்சாரத்துக்கிட்ட நான் ஒரு ஐடியா விட்டேன். ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி மூஞ்சிய முன்னு வச்சுக்கிட்டு என்ன பார்க்காம தான் ஏக்கமா இருக்கியாங்காட்டி நினைச்சு எங்க அப்பா உன்னை மெத்த மேல அனுப்பிச்சிருவாருன்னு சொன்னேன். பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சு போச்சு. அவர் என்ன நினைச்சாரு, அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம தான் ஏக்கமா இருக்காளாங்காட்டி நினைச்சு அவளை பெங்களூர் அனுப்புறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டார். என் பொண்டாட்டி பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஒண்ணு அவ என் கூட இருக்கணும், இல்லாட்டி போனா நான் அவ கூட பெங்களூர் போவேன். ஐடியா கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கல, அப்புறம் நீ என்ன தனியா ஐடியா? உனக்கு எவன்டா தினம் 490 அழுவுறது? எதுக்கு 490? இதுக்கா? வேற ஆள பாரு, இதுக்கு 100. 100? எதுக்கு? நானா கடையில மிட்டாய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஆறாவே உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, மாப்பிள்ளை உடனே ஊர் கலப்புங்கன்னு தந்தி அடிக்கிறதுக்கு. பெங்களூருக்கே போய் தந்தி கொடுக்க போறியா? ஐயோ, பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு போன்ல சொல்லி தந்தி அடிக்க சொல்றேன். இப்ப எம்பிட்டு துட்டு சொன்னனே 100. ஐயோ, குழந்தைங்க பரதேசி மாதிரி கையை நீட்டி நிக்கிறாங்களே. வந்துட்டே இருக்கேனே. ஏய், பொண்ணு ஊருக்கு போகுது, நீ பயணத்தோட வரலையா? இந்த ஆஸ்மா எழுப்பு என்ன ஒரே பயணமா அனுப்பிடு போட்டு. பெங்களூர் குளிர்ல போனாருன்னா ஒரே பயணம் தான். எங்க தேவிக்கு துணையா சரவணம் போகட்டுமே. அறிவு பொண்ணை மாப்பிள்ளை ஒண்ணா அனுப்ப சொல்றியா? ஒன்னா போனா என்னமா 3 ஆயிடுவாங்களா? வாடியா மூடு. பரவாயில்ல மாமா, நானே போறேன். அதானே படிச்ச பொண்ணு தனியா தாராளம் போகலாம். போயிட்டு வரேன், உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. சரிம்மா. உங்களை விட்டு பிரியறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு தாம்மா. அடிக்கடி லெட்டர் போடுங்க. அவசியம் எழுத சொல்றமா? சும்மாரியா பிரிவுன்னா சாதாரணமா சொல்லி அழட்டுமே. தந்தி மேட்டர் சீரியஸ். என்னடா மாமா, தேவிக்கு தந்தி வந்திருக்கு, பிரிச்சு பாக்குறேன். மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியேட்லி. ராமசாமி தந்தி அடிச்சிருக்காரு. ராமசாமி உங்க அப்பா, உங்க மதர் சீரியஸ். நிக்கியா உங்க மாமியார் சீரியஸ். ஐயோ, ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட். பாவம் ஜானகி, வாங்க நாம எல்லாம் பரப்பலாமே. நெவர் இம்பாசிபிள். அவன் வீட்டு வாசப்படி நான் ஏற மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க யாருல? ஷட் அப். அப்போ சரவணனாவது செகண்ட் ஷட் அப். என்னங்க மாப்பிள்ளைங்கிற முறைக்கு அவன் போய் பார்க்க வேண்டாமா? படுத்திருக்கிறவ ஜானகி, அவ என்ன உங்களுக்கு எதிரியா? மருமகன் போய் பார்க்கலன்னா அந்த மகாபாவம் நம்மள சும்மா விடுமா? நிச்சயமா வராது மாமா. நம்ம வீட்லயும் தண்ணி அடிக்கிற அளவுக்கு யாராவது படுத்துருவாங்க. எனக்கு சின்னம்மா. நீ போய் உன் மாமியார் பார்த்து வந்துரு. என்னால போக முடியாது. ஏன்டா? எனக்கு பரீட்சை இருக்கு. பரீட்சைக்கு போனா நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறான். அதுக்கெல்லாம் தயார் பண்ண வேண்டாம். There you are my son, there you are. நல்ல அப்பா அப்பாவை கேட்ட புள்ள. நீங்க பல்லாவரம் மேல அவன் பழங்கி மேல. டேய், நீ வாமா நாம போலாம். இருடா my dear son. Whatever it is, மாமியார் இஸ் மாமியார். அதனால நீ போய் பார்த்து வச்சுட்டு வந்துரு. கண்ணா என்ன மகனே, அவ காலையில 8:10க்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இங்க இருந்து புறப்படுது. அதுல நீயும் தேவியும் பெங்களூருக்கு போய் 12:30 மணிக்கு இறங்குறீங்க. உன் மாமியார பார்த்துட்டு தேவி அங்க விட்டுட்டு அதே பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல 2:30 மணிக்கு அங்க இருந்து புறப்பட்டு 6:30 மணிக்கு நீ மெட்ராஸ் வந்து சேர்ற. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு பிளேன் இருக்குது. அதுல ஏறி 8வது மணிக்கு மெட்ராஸ்க்கு வர்ற. ட்ரெயினுக்கு திடீர்னு டிக்கெட் கிடைக்கலன்னா பஸ்ல புறப்பட்டு வந்து சேர்ற. பஸ்ல ஏற்றலைன்னா டாக்ஸில புறப்பட்டு வந்து சேர்ற. டாக்ஸி மெட்ராஸ்க்கு வரலைன்னா லாரியில ஏறி வந்து சேர்ற. லாரி டயர் வெடிச்சிடுச்சுன்னா நீ ராத்திரி 12 மணிக்குள்ள இங்க வந்து சேரலைன்னா நானே பெங்களூருக்கு வந்து ஒரு லாரிய மேல ஏத்தி உன்னை கொன்னுடுவேன். ஐயோ, சென்ட்ரல் போகுது, சென்ட்ரல் போகுது. கொப்பவுக்கு சொத்தா போகுது. சென்ட்ரல் தானே போகுது. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து தானே பெங்களூருக்கு ட்ரெயின் போகுது. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்ட்ரைக்கு. அதனால எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து பெங்களூருக்கு ரயில் விடுறாங்க. கொஞ்சம் கூட இடிச்சிருக்கியா? பாத்து போயா. நீ என்னமா இருக்கியோ, எப்படி இருக்கியோ? அழுகாத. கண்ணில் நீர் வடிந்தால் பக்கெட்ல புடிச்சு வைடா, தண்ணி பஞ்சத்துல உறவும். என்ன கிண்டலா இருக்க? இப்ப நான் இமீடியட்டா எங்க அம்மாவை பாக்கணும், இல்ல இந்த கார்ல இருந்து குடிச்சிருவேன். அம்மா தேவி, உங்க அம்மாவை நேர்ல பார்த்து நான் சொல்றேன். அவங்க ஆரோக்கியத்துக்கு இன்னும் 50 வருஷத்துக்கு எமங்கிட்ட உங்க அம்மா ஜகா வாங்குவாங்க. நிஜமாவா? சத்தியமா. அப்ப இப்ப நம்ம எங்க போறோம்? குல்மால். அப்படின்னு என்ன? எதுக்கு?
எதுக்காக 2 பேரும் இவ்வளவு நாள் இயங்கணுமோ அதுக்காக. ஹோட்டல் குல்மல் பூரோக சொர்க்கம். அங்கு பிறவி கலைஞர்கள், நாடி ஜோசியர்கள், மந்திரவாதிகள், பல்பொடி வியாபாரிகள், ஓடி வந்த காதலர்கள் ஒதுங்குமிடம். அதுதான் ஹோட்டல் குல்மல். அப்பா பிள்ளையாரப்பா, இந்த லாட்ஜில் இருக்கிற ரூம் எல்லாம் நிறைஞ்சு என் கல்லா புட்டியும் காசா நிறைஞ்சு வழிஞ்சு ஓடணும். அந்த இடத்துல திம்மிக்கிட்ட வாசியம் தங்க திம்மிக்கிட்ட வாசியம் தங்க ஏன்னா இப்படி கத்துறே? அடி காலங்கார்த்தா பகவான் மேல ஒரு ஸ்தோத்திரம் சொன்னான்னு ஆரம்பிச்சா, அந்த பக்கம் அந்த வடக்கத்துக்கார சாயிபு சுருதே சேராம கதவெடுக்கிற மாட்டேன் எலி குஞ்சு மாதிரி கத்தின்னு இருக்கான். இந்த பக்கம் அந்த லாரன்ஸ் பையன் யோ யோ யோன்னு கண்டது சொல்லு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல நானும் பாடிட்டு இருக்கேன். நான் பாடுறேன். கிருஷ்ணன் தலையா இருக்க, நீங்க பிழைக்கிறேன். இல்லைன்னா நீங்க பாடுற சங்கீதத்துக்கு கையில இருக்க புல்லாங்குழலாலேயே மட்டேல் மட்டேல் அடிச்சு மண்டே பொழந்துருவேன். சரி சரி அப்பே அப்பே கேட்டுட்டு தான் இருக்கேன். போறேன் போறேன். ஏண்டி அப்பே, பாண்டுவ கூப்பிட போறதுக்கு பவுடர் அப்பிட்டு தான் போடுமா? என்ன வயிற முகத்தோட போனா எவனாவது என் மூஞ்சில முழிப்பல். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனை பத்தி நமக்கு என்னடி கவலை? ஏம்மா நான் அழகா இருக்கலாம். நோக்கு என்னடி என்னையே கொண்டிருக்கடி. போமா. ஏண்டி அல்லோ, நீ அழகா இருக்கிறதா வேற மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா நான் அழகா என்னங்கிற பின்ன எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்? சாந்தி முகூர்த்த தண்ணிக்கு சொன்னதெல்லாம் மறந்துட்டேல. டி அல்லு, நீ கிளி மாதிரி இருக்கடி. அத்தத்துல பார்த்தா சந்திரலேகா படத்துல வர்ற டிஆ ராஜகுமாரி மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் மறந்துட்டேல. சாந்தி முகூர்த்தத்தை நீங்க சொன்னது இப்ப ஞாபகப்படுத்து. அடி அன்னைக்கு எவண்டியும் சுயந்த நிலைமையில பேசுறான். எஸ் கம் இன். ஹாய் லாரன்ஸ் மாமா. ஹாய் அப்பே. நேத்து ராத்திரி நான் விசில் அடிச்சேன், நீ ஏன் வரல? நீங்க அடிச்சே? நான் பஸ் கண்டக்டர் மாமா தான் விசில் அடிச்சாலும் நினைச்சிட்டேன். என்ன பொண்ணு நீ? என்னையும் மாமா சொல்றேன், கண்டக்டர் மாமா சொல்றேன், தப்பு அது. என்ற பொண்ணு கிருஷ்ணா என்ன பயமுறுத்தாது. ജംബു, ഈ சிலையை எத்தனை தவசம் ഞാൻ மறைக்கிறது? குமரே, என்ன செய்யறது? அந்த பகத்ராம் சேட் பாம்பே போயிருக்கான். அவன் மந்திரில இந்த சிலையை விக்கணும். ஏடா இவரை போலீஸ் செக்கிங் வந்தா நான் என்ன செய்வேன்? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அந்த பாகவதம் வச்சிருக்கானே ஒரு கிருஷ்ணன் சிலை, அதை இங்க மாத்தி இத அங்க மாத்திட்டா எப்படி ஐடியா?